நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணி நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். என்னைக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ எங்களுக்கே வேலை இல்லைங்க. இதில் கட்டணும்னா மடி வீக்க வராதுங்க. அதுக்கு 2000 ரூபாய் ஆயிடுதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடியது சின்ன தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மாடும் சார்ந்த தொழில்கள், அந்த பால் தொழில் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராமத்தை அணுகியிருக்கோம். இங்கே ஒரு அம்மாங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாடுமா வச்சுருக்கீங்க? 9 மாடு இருக்கு. 9 மாடுகள். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் வருவீங்க நீங்கள்? இல்லை டிவியில் வருவீங்க. சன் டிவி பார்ப்பீங்களா? சரி, சன் டிவியில் வந்துடும். சாணி வலிச்சே ஒரு வழியாயிரும் எனக்குமா. ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? நிலைமை மாறும், நீங்களும் பணக்காரங்க அவங்க. அதெல்லாம் வருங்கம்மா, ஏங்கம்மா கவலைப்படுறீங்க? அதெல்லாம் அது ஒண்ணு போதுங்கம்மா, வேற எதுவுமே வேணாம். எங்க மாட்டுப்பணிக்கு வந்து என்னையே சாணி கூட சொல்றீங்களா நீங்க? ஏங்கம்மா என்னம்மா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? சாணி என்ன லோடு என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? 3000ங்க. எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்களா தோட்டத்துக்காரங்க? அது ஒன்று பெரிய ப்ளஸ் தான் இல்லைங்களா? இது எப்படிங்க, எத்தனை லோடு வருங்க இது? ரொம்ப கம்மியாக தான் வர மாட்டேருக்குது. ஆமாம், பச்சை சாணியா இருக்கிறதுனால நிறைய பிடிக்கும். கொஞ்சம் அப்படி மேலாப்பு வருங்க. ரோடு எடுக்கிறது சீக்கிரம் ஆகுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுவலி ஆகும். 5 மணி ஆகும் இல்லைங்களா? நீங்க போட்டதுலயே தெரியுது மாவனை இருறா. ஏமா இருறா டே. எப்படி மாடுகளுக்கு தானே கொடுக்க போறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களே? உங்களுக்கு என்ன எடுத்து போங்க, நாங்க எப்படி சாப்பிட்றது? வெளியே ரோசி இருந்தாங்களோ எடுத்து கொடுப்போம். ஏங்கம்மா அப்பாடா, கொடுத்துருவீங்க. எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்குது. ஆட்டே போட்டாக்கு போஸ்ட் கொடுத்தது போது கொடுங்க, அதுக்கு அது கொடுங்கம்மா அப்படியே. கொடுங்க. பயங்கர காண்டில் இருக்குது, கொடுக்குறதே இல்லை போல இருக்குதா? சரிங்க, சரி. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சித்தராங்க. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஊரில் என்ன மாதிரியான தொழில்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது? எல்லாம் பால் வியாபாரம் தானுங்க. பால் இதுதான் வியாபாரம். வேலை வெட்டிக்கு போனால் போகிறது தானுங்க, இதுதான் வேலைங்க. வேலை வெட்டிக்கு போனால் போகிறது தான், இதுதான் இந்த வேலைகள். மெயினாக இந்த வேலை தானுங்க, மாட்டு வேலை தானுங்க. 9 மாடு வச்சுருக்கிறீங்க. ஆமாங்க. 9 மாடு எப்படி பராமரிக்கிறீங்க? எல்லாம் ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு 5 வடி 6 வடி இப்படி தான் கறக்குங்க. பால் மேவு எப்படி போடுறோமா அப்படித்தானுங்க, மேவு போடுறது தான் இதானுங்க. மாட்டு தீனம் போடுவோங்க, பருத்தி கொட்டை ஊற்றுவோங்க, மக்காசோள தட்டு வாங்கி போடுவோங்க. 70 ரூபா அங்கே ஒரு கத்தை, 70 ரூபாய் போட்டு வாங்கி போடுவோம். கோஸ் தலையை எடுத்துப்போ ஒரு மூட்டைக்கு 100 ரூபாங்க. கோஸ் தலையை வாங்கி போடுவோங்க. கோஸ் தலை வாங்கிட்டு போய் போடுவீங்க? கோஸ் தலைக்கு 5 மணிக்கு போனால் தான் கிடைக்குங்க, இல்லைன்னா அதுவும் கிடைக்காதுங்க. எங்கேயுமா போய் வாங்குவீங்க? இப்போ மண்டியில் தான் போடுவோம், கோஸ் மண்டிக்கு போடுவோம். அங்கே எப்படிங்க மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்துடுவோம்? ஆமாம், மூட்டை கணக்கு நாம தான் போய் வலிச்சிட்டு வரணுங்க. ஓ, நான் போய்ட்டு வலிச்சிட்டு வரேன். அவனே கொண்டு வந்து போட்டானா பூரா இந்த சருடுக அது இதெல்லாம் கொண்டு வந்து போடுவானுங்க தலையோட. நான் போட்டால் சுத்தமாக போய் வலிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எப்படிங்கம்மா இந்த கோஸ் போடுறதுனால பால் உற்பத்தி அதிகமாகுதுங்களா? பால் வந்து மாடுகளுக்கு அதிகமாக வருதுங்களா? அதிகமாக வருங்க, ஒவ்வொரு மாட்டுக்கு வருங்க, ஒவ்வொரு மாட்டுக்கு வராதுங்க. அப்படி தானே. வேறு என்னென்ன போடுவீங்க? பருத்தி கட்டி ஊற்றுவோங்க, மாட்டு தீம் போடுவோங்க,
அப்புறம் ரேஷன் அரிசி வாங்கினோம்னா அது ஆட்டி ஊற்றுவோங்க. அதுதானு அந்த சாலைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு இட்டு போகுமா? சரி, இப்போ ரெண்டு செட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இந்த 2 செட்டில் ஒரு செட்டு வந்து சிம்பிளாக இருக்குது, இன்னொரு செட்டு கொஞ்சம் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்கீங்க. அதுக்கே காசு வேண்டாங்களா? இது ஓட்டத்துக்கே 1,25,000 ஆயிருக்குங்க. 1,25,000 ஆச்சுங்க. 1,25,000. ஆனால் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்கே இவ்வளோ செலவாயிருச்சுங்கிறீங்க. இப்போ எத்தனை மாட்டுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் 3 மாடு வாங்கினோங்க ஃபஸ்ட்டு. 3 மாடு வாங்கினது அதிலோட வளர்த்துருந்து போனது எல்லாம் எத்தனை மாடு செத்து போச்சுங்க எங்கள் மாடுகளை. அந்த மாடுகளை போய் செத்து மறக்க வாங்குறது தானுங்க, இதே பண்ணுறது தானுங்க. ஒரு மாட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்களாம்மா? 3 மாட்டில் ஃபஸ்ட்டே 3 ஸ்டார்டிங்கில் 3 மாடு வாங்கினோங்க. அதிலிருந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பால் தொழில் தான் உங்களோட பிரதான தொழில் இல்லைங்களா? நீங்கள் வந்து வெளியே வந்து பால் வாங்கிட்டு வந்து நீங்கள் விற்பனைக்கு கொடுப்பீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்கள் பால் தானுங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? இங்கே சொசைட்டிக்கு தான் ஊற்றுவோங்க. சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருப்பீங்களா? சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கோம். சொசைட்டியில் ஊற்றுறதுனால எந்த சொசைட்டி இங்கே ஊற்றிட்டு இருக்கீங்க? அரோமாவுக்கு நீங்கள் ஊற்றுவீங்க. அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க? அதுக்கு டிகிரி கணக்கு தானுங்க. டிகிரி கணக்கு தான். ஒவ்வொரு நாளைக்கு ரேட்டு வருங்க, ஒரு நாளைக்கு ரேட்டு வராதுங்க. ரேட்டு கணக்கு தானுங்க. இப்போ எல்லாமே வீடுகள்லாம் நெருக்கமாக இருக்குது, இங்கே எல்லாருமே மாடுகள் வச்சுருக்கிறீங்க? இல்லைங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இல்லைங்க. ஒவ்வொருத்தர் வச்சுட்டு இருக்கிறவங்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பூராமே மாடு தான் இருக்குங்க. மாடு எருமையா எல்லாம் இருக்குங்க. இதே இந்த பக்கம் இது விடுத்து அந்த சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் இருக்குங்க மாடு. ஒரு வீட்டுக்கு 4 3 வச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணுறீங்கம்மா? நாங்களா 10 வருஷம் வச்சுட்டு இருக்கோம். 10 வருஷம். எப்படி நீங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்து தான் இந்த மாட்டு பண்ணை ஆரம்பிச்சிங்களா? இல்லைங்க, நாங்களே பார்த்து தானே. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்களே பார்த்து நம்மளே செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தவங்கிட்ட எதுக்கு வேலைக்கு போகணும், நாமளே சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறேன். தீவனம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு இடம் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. எந்த இடமும் இல்லைங்களா? இடமெல்லாம் இல்லைங்க. எப்படி தீவனம் வெளியே வாங்கி மட்டும்தான்? வெளியே வாங்கி தான் போடுறோம். அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களாம்மா? கட்டுப்படி ஆகுதுங்க இல்லைங்க, ஏதோ நம்மளுக்கு என்ன தொழில் இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறது தானே. ஏன்னா கண்டிப்பாக மசால் புல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குங்களே? அதெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ இதில் வருமானம் கிடைக்குதுங்கம்மா மாதத்துக்கு உங்களுக்கு? அது வருமானம் எப்படிங்க, அதுக்கு முட்டை வலி ஓட்டதுக்கு அதுக்கு இதுக்கு சரியாக போகும். கணக்கு போட்டால் சாணியும் கூட இல்லைங்க. இன்னும் நம்மளை தானே இருக்குதுன்னு சொல்லி பாடுபடுறது தானுங்க. 4 மணிலேருந்து பாடுபட்டுதே இருக்கணுங்க. எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க ஒரு மாதத்துக்கு? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 30, சாயங்காலம் ஒரு 15 20 இப்படி தான் இருக்குங்க. ரொம்ப குறைவாக தான் கறக்குதுங்கிறீங்க? வெயில் காலத்துக்கெல்லாம் பால் வராது, இப்படி தான் இருக்குங்க. வேறு என்ன தான் பண்ணுறது பால் அதிகப்படுத்துறதுக்கு? அதிகப்படுத்துக்கன்னா அது கண்ணுக்குட்டி போட்டால் தான் ஒரு அதிகமாக வருங்க பால். அப்புறம் நாளாயிருச்சுன்னா அதுக்கு ஊசி போட்டோம்னா அது சேனை நின்றுச்சுன்னா கம்மியாக தான் ஆகுங்க பால். அப்படிதான் இருக்கும். சரி, அப்படியே ஒரு மாட்டை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்க. நீல நீங்கள் சொல்லுங்கள், மாட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடுங்களா? கட்டாந்தரையில் தான் படுக்க வச்சுருக்கிறீங்க? ஆமாம். எது கட்டாந்தரையில் படுக்க வச்சுருக்கீங்க? கீழே வந்து மண் தரையில் தான் படுக்க வச்சுருக்கிறீங்களா? மண் தரை. மேட்டு கீட்டு எதுவும் போடல? அதாவது நீங்கள் அந்த சிமெண்ட் இதெல்லாம் போட்டு போடுற காசு வேணும் இல்லைங்க, அதெல்லாம் ஓட்ட காசு வேணும்னு சொல்லி நாங்கள் இப்படியே மண் வாங்கி கொட்டி போட்டிருக்கிறோம். இடம் வந்து உங்களோட சொந்த இடம் தானுங்களாம்மா? சொந்த இடம். சரி, இந்த மாடு வந்து என்ன மாடுங்கம்மா? என்ன இன மாடுகளுங்க இது? மாடுங்களா? சேம் மாடுன்னு சொல்லுவாங்க. என்ன மாடு? சேம் மாடுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடு இருக்குங்க அந்த மாடல். இது நாட்டு மாடுங்க. இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது கறக்கும் 10 லிட்டர் ஆட்டம். 10 லிட்டர் கறக்குங்களா? சரி, காலையில் 10 சாயங்காலம் 10ங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, 2 நேரத்துக்கு சேர்த்து தான் கறக்குங்க. 2 நேரத்துக்கு சேர்த்து தான் கறக்குங்களா? காலையில் 5 ஜோடி 5 லிட்ரு, மதியானத்துக்கு 5 லிட்ரு, அவ்வளோதானே. அப்படி தான் மாற்றி கறக்குதுங்க. ஓகே, அடுத்த மாடு பார்க்கலாங்களா? மாட்டு பண்ணி நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், என்னைக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ, எங்களுக்கே வேலை இல்லைங்க. உங்களுக்கே வேலை இல்லைங்களாம்மா? உங்களுக்கே வேலை இல்லைங்க. சரி, இந்த மாடுகளை பற்றி சொல்லுங்கள். இந்த 2 மாடுகளை பற்றி. இந்த மாடுங்களா? இது என்ன சொல்கிறதுங்க? இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது? இதுமா அப்படித்தான் கறக்குங்க.
இதே 10 லிட்டர் கறக்குங்க ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து. இந்த மண் தரையில் படுக்கிறது இல்லைங்க மாடு, ஆமாங்க. இதில் ஏதாவது நன்மைகள் இருக்குங்களா மாடுகளுக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த இதில் கட்டணும்னா மடி வீக்க வராதுங்க. மடி வீக்க வராதுங்க. இந்த இது சிமிட்டியில் கட்டணும்னா ஒரு மாட்டுக்கு சேராதுங்க, அது மடி வீக்க வந்துடுங்க. இந்த வாரம் அதுக்காக நாங்கள் இப்படியே தான் கட்டிகிட்டு இருக்கிறோங்க. வேறு அந்த சாலைக்கெல்லாம் எங்கள் தம்பி எங்களெல்லாம் பூராமே காங்கிரீட் தான் போட்டிருக்குறாங்க. இது மடிவீக்க வராமல் தப்பிக்கணும்னா மண் தரையில் படுக்க வச்சா கொஞ்சம் மடிவீக்க வராது. மடிவீக்க வராதுங்க. இந்த மழை காலத்துக்கெல்லாம் மடிவீக்க கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் கூப்பிட்டு வந்தால் ஒரு ஊசி போடுவானுங்க. இதுக்கு போட்டோம்னா அதுக்கு 2000 ரூபாய் ஆயிடுதுங்க. 2000 ரூபாய் ஆயிடும். அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு அது சரி பண்ணணுங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதுக்கு என்னென்ன வைத்தியமெல்லாம் பார்க்கணுங்க. ஊசி போட்டு குளுக்கோஸ் விட்டு எல்லாம் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக செலவு இல்லாமையே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு இந்த கல்லுகளை வச்சு நீங்கள் ஒரு செட்டாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? எந்த ஒரு இது இல்லாமல் 2 சைடுமே கல்லை மட்டுமே வச்சுருக்கிறீங்க, வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணல. இது பண்ணுறக்கு முடியறது இல்லைங்க. செலவு அதிகம் சரியாக போகுங்க. செலவு அதிகமாயிருன்னு சொல்லிட்டு இந்த வேலையை நீங்கள் பார்த்து விட்டீங்க. சரி, அடுத்து நீங்கள் ஆடுகளும் வச்சுருக்கீங்க. ஆமாம், வெள்ளை ஆடுகளும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. மாடு கொஞ்சம் கோபத்தில் இருக்கும் போல் இருக்கேன். அது கொஞ்சம் முட்டுறக்கு வரங்க. அப்படிங்களா? நான் அந்த சைடு முட்டுறக்கு வரேங்க. சரி, நீங்கள் இப்படி வாங்க. இந்த ஆடுகள் வெள்ளை ஆடுகள் இருக்கு பாருங்க, எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? 4 இருக்குதுங்க. இந்த கடாய் குட்டியோட சேர்த்து. இது கடாய்ங்களா? ஆமாங்க, 2 கடாய். இது விற்பனைக்குங்களாமா இல்லை ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது விட்டுருக்கீங்க? இல்லைங்க, விற்றுருவோங்க. கோயிலுக்கு வேண்டுதல் விட்டாங்கன்னா வெட்டிட வேண்டியது. அவ்வளோதான் இல்லைங்களா? சரி சரி. இதுகளுக்கு அந்த என்னென்ன தீவனங்கள் இதே மாதிரி தீவனங்கள்? அதே தான், கோஸ் தலையுமா மேயர் கொஞ்சம் ஓட்டிட்டு போவோங்க. அதுதான் இதுதான் பண்ணுறீங்க. புண்ணாக்கு தண்ணி வச்சு போய்ப்போம், அவ்வளோதானே. வெறுங்கல்லையே வந்துருக்கிறீங்கம்மா. எங்களுக்கெல்லாம் அப்படியே சர்வீஸ் பழகிருச்சு. சரி, அப்படியே இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற மாடு இதுங்களா? இது 3 வடி தான் கறக்குங்க. 3 வடி தான் கிடக்குங்களா? 3 வடி தான் கறக்கு. ஏம்மா ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க? இது தலையீத்தில் அப்படித்தான் கறக்குங்க. இப்போ தான் மொதல் ஏற்றுங்களா? தலையீத்தில் அப்படித்தான் கறக்குங்க. எவ்வளோ வயசாச்சுங்க இதுக்கு? இதுக்கு இருக்குங்க 3 வருஷம் இருக்குங்க. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஒரு கண்ணுக்குட்டியை வளர்த்து 3 வருஷம் ஆக்குறதுக்குள்ளே ஒரு வழியே ஆயிரும் இல்லைங்களா? குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தானுங்க. அதுக்கப்புறம் தான் சரி, அதுக்கு சேனை நின்னா தான் ஆகுங்க. இல்லையா நிற்கலையானா அதை வித்துற வேண்டியது. அதை வச்சுட்டு இன்னுமே ஓடுறது வேஸ்ட்டா சிரமம் தான். அப்போ 3 வருஷம் ஆனாதான் நம்ம வந்து ஒரு இதில் ஒரு எப்படிங்க ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வெள்ளாமை எடுக்கிறது இதில் தான். ஆமாம், அந்த வாரங்க தானே. அவங்க ஒரு அந்த தலையீத்து முடிச்சு 2வது வருஷத்தில் கொஞ்சம் பால் உப்பு அதிகமாக இருக்குங்களா? அந்த டைமில் அதிகமாக இருக்கு. அந்த டைம் அதிகமாக. சரி சரி சரி. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள். இது இப்போ தான் புதுசாக வாங்கினது. புதுசாக வாங்கியிருக்கிறீங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கம்மா? இது 70,000. 70,000 வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? வாங்கி கூட இப்போ 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுங்களா? பால் எவ்வளோ கறக்குதுங்கம்மா? கறக்குங்க 3, 4, 5 இப்படி கறக்கும். ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே. ஆமாங்க, அப்புறம் செனை நின்றுச்சுன்னா கம்மியாக தான் கறக்குங்க. ஓ, செனை நின்றுருக்குதா? செனை இதாகி கன்று நின்றுச்சுன்னா எவ்வளோ லிட்டர் பால் கறக்குங்க? சேனை நின்றுச்சுன்னா ஒரு 3 மாதம் விட்டுருவானுங்க. 3 மாதம் விட்டுருவோம். கண்ணுக்குட்டி போடும்போது விட்டுருவோங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒவ்வொன்று மாட்டுக்கு விட்டுட்டா அதிகமாக அடுத்த ட்ரிப்பு அதிகமாக பாலை கறக்குங்க. நம்ம கறந்துட்டே கடைசியில் விட்டோம்னா அது பால் இருக்காது. சரி, அப்படியே அடுத்த மாட்டு போகலாம். இதுங்க, இது இப்போ தான் வாங்கினது. இப்போ தான் வாங்கினீங்களா? இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கம்மா? இது 40,000. 40,000ங்களா? இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இதுவும் கம்மியாக தான் கறக்குதுங்க. 5, 6 இப்படி தான் கறக்குங்க. ரொம்ப கம்மியாக தான் கறக்குது இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் செனை மாடுங்க. செனை மாடுங்களா? செனைன்னா பால் கறக்காது ஏங்கம்மா? கறக்காதுங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு விட்டுறணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அதுக்கு சத்துமானமே இருக்காதுங்க. அப்படியே நம்ம கறந்துட்டே இருக்கணும்னா அது படுத்த எந்திரிக்காதுங்க. அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். என்ன கால் ஏதோ முட்டிருச்சா? ஏன் இல்லைங்க, அது அப்படிதானே. அது படுத்து இருக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல இவ்வளோ யோசிக்குதோ? இதெல்லாம் கன்று உங்கள் வளர்த்துன கன்று தான். பால் எவ்வளோ லிட்டர் கறக்குதுன்னு சொன்னீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 30, 25 இங்கே ஆரோமாக்கு தானே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. 1 லிட்டர் எவ்வளோங்கம்மா கொடுக்குறாங்க?
50 ரூபா ஓட்டு கொடுப்போம். 50 ரூபா. ரொம்ப கம்மி தான். கம்மி தான். சரிம்மா. முட்டை வலியெல்லாம் போட்டோம்னா அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அது ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக இந்த தொழிலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இன்னும் மூவ் பண்ணல. இருக்கிறத வச்சு அப்படியே டெய்லி அதுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க இல்லைங்களா? சரிம்மா, ஓகேம்மா. அதாவது சிம்பிளாக இருந்தாலும் பல தகவல்கள் நம்மக்கிட்ட ஜாலியாக சிரிச்சுட்டே சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஓகே, அம்மாங்க பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாட்டுப்பண்ணை சம்மந்தமாகவும் இவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை இந்த மாட்டுப்பண்ணை மூலமாக அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதை பற்றியும், மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ண தவறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.